ஜெகநாத், இப்போ டைம் வந்துட்டு 2 மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ ரீச் ஆகியிருக்கிற இடம் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கும்பொழுது 2:45 கிட்ட அப்படி ஆயிடுச்சு இல்லையா? இன்னும் சற்று நேரம் அப்படின்னும் பொழுது இந்த நேர தாமதம் அப்படிங்கிறதும் இருக்கு. இப்போ அடுத்தபடியாக அங்கே பொதுமக்களுக்கான பாதுகாப்பு, அது மட்டும் இல்லாமல் இந்த காவல்துறை அவங்களுடைய தரப்புல இருந்து இன்னும் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதை பற்றி சொல்லுங்களேன். ஆனால் தற்போது நமக்கு ஒரு சிறிய சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இப்பொழுது இந்த பிரச்சாரம் நடைபெறக்கூடிய அந்த பகுதியிலிருந்து விஜயுடைய வாகனம் விரைந்து செல்லக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. விஜய் அவர்களுடைய இந்த உரையாடல் இந்த பகுதியில் இருக்குமா இல்லையா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. ஏன்னா நேர கால தாமதம் ஆனதால் தற்போது விஜய் அவர்கள் இங்கு பேசுவாரா இல்லையா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த காரைக்குடி வேட்பாளராக இருக்கக்கூடிய அந்த பிரபு அவரை தற்போது வாகனத்தில் ஏற்றினார். வாகனத்தில் ஏற்றி அவர் அங்க இருக்கக்கூடிய மக்கள், சுற்றி இருக்கக்கூடிய மக்களிடம் அவர் அறிமுகம் செய்தார். இவர் தான் நமது வேட்பாளர், இவருக்கு ஓட்டு பண்ணணும், அப்படி ஓட் போடுங்க என்று அவர் சொல்லி இருக்கிறார். சொல்லி தற்போது அவருடைய வாகனம் விரைந்து செல்லக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. அதனால் தற்போது அந்த பிரச்சாரம் நடைபெறும் இடத்திலிருந்து அவர் வாகனம் வெளியே வரக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடிகிறது. அதனால் தற்போது அவருடைய பிரச்சாரம் ஒரு முக்கியமான பிரச்சாரம் இருக்கா இல்லையான்றது சரி. பிரச்சாரம் நடைபெறும் இடத்திலிருந்து தற்போது விஜயின் வாகனம் காரைக்குடிக்கு வெளியே செல்லக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. வேட்பாளரை அறிமுகம் செய்து விட்டார் விஜய். ஆனால் தற்போது பிரச்சாரம் நடைபெறும் இடத்திலிருந்து விஜயின் வாகனம் வெளியே சென்று விட்டது. தற்போது அவருடைய வாகனம் திருச்சியை நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது. ஏனால் நேரம் காலதாமதம் ஆகிவிட்டதால், குறிப்பாக 2 மணிக்கு இங்கு நடக்கப்பட இருக்கக்கூடிய இந்த பிரச்சாரத்தை அவர் முடிக்க வேண்டும். காலதாமதம் ஆகிவிட்டதால் தற்போது அவருடைய வாகனம், மேலும் அவர் பிரச்சாரம் மக்களிடம் பேசாமல் தற்போது செல்லக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடிகிறது. அவருடைய வாகனமானது தற்போது காரைக்குடி பகுதியிலிருந்து வெளியே செல்லக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடிகிறது. விஜயின் பிரச்சாரம் எனக்கு கடந்த நிலவரம் பார்க்கும் போது ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிகிறது. அவருடைய பேச்சு இங்கு மக்களிடம் அவர் பேசவில்லை. தற்போது விஜயின் வாகனம் காரைக்குடியிலிருந்து புறப்பட்டு திருச்சியை நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது என்பது தெரிய வந்திருக்கிறது. தாவேக தலைவர் விஜய் அவர்கள் இந்த தேவர் சிலைக்கு பக்கத்துல பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க மக்கள் ஒரு பக்கம் கூடி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.